வணக்கம் மக்களே, வெல்கம் டு K+C தமிழ் ஆடியோ புக். நீங்கள் கேட்டுட்டு இருக்க நாவல் இந்திரலோகத்தின் நாட்டிய மயூரி பகுதி 5. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 17. விக்ரம நம்பூதிரி சொன்ன நேரத்துக்கு பாபு குட்டி தான் பொண்ணு சந்திரிகாவோட அவரோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு. ஒருவேளை போலன்னா அவருடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்ற பயம் அவருக்கு நிறையவே இருந்துச்சு. சந்திரிகாவையும் பாபு குட்டியும் பார்த்ததும், பரவாயில்லையே, நான் சொன்ன நேரத்துக்கு வந்துட்டியே அப்படின்னு வியப்போட சொன்னாரு. ஆனால் விக்ரமன் நம்பூதிரி எதுக்காக தன்னையும் தான் பொண்ணையும் வர சொன்னார்ன்ற விஷயம் அவருக்கு தெரியலனாலும் மரியாதை கலந்த பக்தியோட அவர் பக்கத்தில் போய் நின்னாரு. பாபுக்குட்டி, நீ போய் அந்த திண்ணையில் உட்காரு, சந்திரிகா நீ என் பக்கத்தில் வா அப்படின்னு சொன்னார் விக்ரமன் நம்பூதிரி. இந்த வராந்தாவில் சம்மணம் போட்டு உட்காரு, பொண்ணை அழிக்கிறதுக்கோ இல்லை சாகடிக்கிறதுக்கோ இங்கே நான் வர சொல்லலை, அதனால் நீ பயப்படாத, ஒரு உண்மையை மை போட்டு பார்க்கணும், அதுக்காக தான் உன்னை வரவழைச்சேன் சொன்ன விக்ரம எழுந்து வீட்டுக்குள்ளே போனார். விக்ரம நம்பூதிரி சொன்ன வார்த்தைகளை கேட்ட பிறகுதான் பாபுக்குட்டியோட மனசில் கொஞ்சம் நிம்மதி பிறக்க ஆரம்பிச்சது. மந்திரவாதி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது அவர் கையில் ஒரு மை டப்பா ஒன்று இருந்துச்சு. வந்தவர் சந்திரிகா பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாரு. அதுலேருந்து கொஞ்சம் மையை எடுத்து சந்திரிகாவோட உள்ளங்கையில தடவினார். வெள்ளைன்னு இருந்த அந்த உள்ளங்கை இப்போது கருப்பாகி போச்சு. பிறகு விக்ரம தன்னுடைய பெருவிரலை சந்திரிகாவோட நெற்றியில் வச்சுக்கிட்டு அவள் பக்கம் திரும்பி, நீ இந்த மையை பாரு, அதில் என்ன தெரியுதோ அதை அப்படியே என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னார். பிறகு ஏதோ மந்திரங்களை உச்சாரணம் செஞ்சபடியே தன்னுடைய கையால் அவள் தலையை சுற்றினார். அதுவும் ஒரு தடவை இல்லை, 3 முறை. சந்திரிகா அந்த கையை பார்த்தபடி இருக்க கருப்பு நிறம் மாறி ஒரு பிரகாசமான வளையம் ஒன்று தோண ஆரம்பிச்சுது. இப்போ பாரு, என்ன தெரியுதுன்னு சொல்லு. அதை பார்த்துட்டு சந்திரிகா ஒரு கோவிலும் அதோடைய படிகளும் தெரியுது. விக்ரம நம்பூதிரி இந்த மாய வேலையில் ஈடுபட்டு இருந்த அதே நேரத்தில் தேவயானி கிணற்றடியில் உட்காந்துட்டு இருந்தா. அப்போது கிணத்து நீர் அதிக சத்தத்தோட கொந்தளிக்கிறது மாதிரி இருந்துச்சு. அவள் அந்த சத்தத்தை கேட்டு தலை குனிஞ்சு கிணத்துக்குள்ளே பார்த்தா. அப்போது சுரண்டு அடித்த கிணத்து நீர் திடீர்னு மேலே வந்த மாதிரி அவள் கண்ணுக்கு தெரிஞ்சுது. சில வினாடிகள்லையே மறுபடியும் அது கிணத்துக்குள்ளே போயிருச்சு. இதை பார்த்ததும், அம்மா தேவி என்னை காப்பாத்து அப்படின்னு தேவியானி வாய்க்குள்ளே முணுமுணுத்தா. அதே சமயம் விக்ரம நம்பூதிரி தான் வீட்டில் சந்திரிகா கிட்ட வேற என்ன தெரியுது சொல்லு, பெரிய அலை அடிக்குது, வேற ஒன்றுமே தெரியல, எந்த கோவில்னு தெரியலையா, எல்லாமே தண்ணியில் மறைஞ்சு போச்சு, திரும்பவங்களும் மந்திரங்களை சொல்லி அவன் தலையை கையால் சுற்றினாரு. இப்போ என்ன தெரியுது, வெறும் கருப்பு நிறம் மட்டும்தான் தெரியுது. இதை கேட்டதும் விக்ரம எல்லாமே போச்சு, இனி எதையும் பார்க்க முடியாது அப்படின்னு சிரிச்சபடியே மை டப்பாவை மறுபடியும் வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாரு. திரும்ப வெளியே வரும்போது ஒரு 5 ரூபாவை கொண்டு வந்து சந்திரிகா கிட்ட கொடுத்து, இந்தா இதில் மிட்டாய் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி பாபுக்குட்டியையும் சந்திரிகாவையும் அனுப்பி வச்சாரு. அவர் முகத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்தோட சாயல். அவருடைய மனசு சிந்தனையில் ஆழ்ந்து போக ஆரம்பிச்சது. மை போட்டதில் முதல்ல கோவில் தெரிஞ்சுது, ஆனால் அதன் பிறகு எல்லாமே மாயமாக மறைஞ்சு போச்சு. இதை பார்த்தா சம்மந்தப்பட்டவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அவ தான் தன்னை மேற்கொண்டு எதையும் பார்க்க விடாமல் தடை செஞ்சிருப்பா அப்படின்னு அவருக்குள்ள தோண ஆரம்பிச்சது. அவர் நேராக மேலக்காவு பவத்ரதனம் பார்க்கறதுக்கு போனார். விக்ரம நம்பூதிரியை பார்த்ததுமே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் நம்பூதிரி இங்கே வந்திருக்காருன்றது பவத்ரதனுக்கு தெரிஞ்சு போச்சு. உட்காரு விக்ரமா. 2 பேரும் சேர்ந்து வராந்தால உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. இந்த ஹோமகுண்ட அனுபவம் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்ச ரொம்ப மோசமான நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னார் பவத்ரதன். எனக்கும் அப்படிதான், இன்னைக்கு கூட ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி நடந்துச்சு, அதை பற்றி சொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன விக்ரம நம்பூதிரி தன்னோட மைண்ட் நோட்டத்தில் நடந்த அனுபவத்தை பற்றி அவர்கிட்ட விளக்கமாக சொன்னார். இதை கேட்டுட்டு, முடிவா எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப பயங்கரமான யட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் ஹோமகுண்டத்தில் அப்படி ஒரு கோளாறு கூட ஏற்பட்டுச்சு, இதனுடைய ஆரம்பம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்ல முடியுமா விக்ரம கேட்டார். நீ எதுவும் என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னார் முதியவர். அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சுஜிதாவோட கதையை பற்றி தனக்கு தெரிஞ்ச வரையில் விவரமாக சொல்லி முடித்தார் விக்ரம நம்பூதிரி. எல்லாத்தையும் பவத்ரதன் பொறுமையாக கேட்டார். ஓரளவுக்கு எனக்கு இப்போ தான் விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் சரிதான், ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு தான் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் அந்த பொண்ணு கோவில் திருவிழாவில் ரொம்ப அழகாக நாட்டியம் ஆடினா, இதெல்லாத்தையும் நானுமே கேள்விப்பட்டேன். சரி, இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போதைக்கு அவள் யாருன்னே தெரியல, யட்சியா
தேவதையா இல்லை பிசாசா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மை நோட்டத்தில் கோயில் வாயில் வரைக்கும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதன் பிறகு எல்லாமே மறைஞ்சு போச்சு. இது புரியலையா? அந்த கோயிலுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இருக்குது, அதுதான் உனக்கு காட்டியிருக்கு. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நீங்கள் வந்துரு பாவத்திரதம் சொல்லவும் விக்ரம நம்பூதிரி அங்கேருந்து கிளம்பினாரு. விக்ரம நம்பூதிரி தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருந்துச்சு. அதுலேருந்து நம்பூதிரியை பார்த்துட்டு ஜானட் கீழே இறங்கினா. அவளை பார்த்ததும் உள்ளவா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்பூதிரி வீட்டுக்குள்ளே போனார். பின்னாடியே ஜானட்டும் நுழைஞ்சி வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்ததும் விக்ரம நம்பூதிரி வீட்டுக்குள்ளே பார்த்து மாலினி மாலினி அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ ஒரு பெண்மணி அங்கே வந்தா. ஜானட் அவளை நல்லா உத்து பார்த்தா. அசாதாரணமான அழகோடு இருந்த அவள் முகத்தில் எந்த பிரகாசமும் இல்லை. வந்து நின்னவ வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா. உள்ளே போய் 2 பேருக்கும் காஃபி கொண்டு வா விக்ரம சொல்லி அனுப்பினாரு. ஆனால் அவள் உள்ளே போகாமல் இந்த அக்கா டீ மட்டும் தானே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா. இதை கேட்ட 2 பேருமே அதிசயப்பட்டு போனாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? ஜானட் கேட்க, எனக்கு அது தெரியும். நீ என்ன என்னோட ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிறியா? இல்லை, அதுக்கு பக்கத்தில் நான் இருந்தேன். இதை கேட்ட விக்ரம அவளை கோபத்தோட பார்த்தாரு. அதனால மாலினி சட்டுன்னு உள்ளே போயிட்டா. மாலினி உள்ளே போனதும் வந்த விஷயம் என்ன சொல்லவே இல்லையே ஜானட் கிட்ட கேட்டாரு நம்பூதிரி. ஹாஸ்டலில் என்னென்னமோ விசித்திரங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பாத்திரங்கள்லாம் தானாகவே கீழே விழுது. ராத்திரி 12 மணி ஆச்சுன்னா கடிகாரத்தில் இருக்கக்கூடிய வினாடி முள்ளு பின்பக்கமாக சோழ ஆரம்பிக்குது. அந்த பால மரத்தோட கிளைகள் பயங்கரமாக சத்தம் போடுது. அதில் உள்ள பறவைகள் எல்லாம் பயந்து பறக்கவும் ஆரம்பிக்குது. இதை எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹாஸ்டலில் இருக்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஜானட். அப்படின்னா நான் நேரில் வந்து ஹாஸ்டலில் பார்த்தாகணுமே. 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே காஃபி டீ 2த்தையும் கொண்டு வந்து மாலினி அங்கே வச்சா. டீயை அவள் ஜானட் கிட்ட கொடுத்தா. அதை வாங்கிக்கிட்டு மாலினியை மேலும் கீழமா பார்த்தா ஜானட். அவளை பார்த்ததும் அவளையும் அறியாம ஒரு பயம் மனசுல தோண ஆரம்பிச்சது. உடனே ஜானட் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக்கிட்டா. மாலினி திரும்பி உள்ள போகவும் ஜானட் அவ பக்கம் திரும்பி அவ போற வரைக்கும் அவளையே பார்த்துக்கிட்டு தான் இருந்தா. அவளுடைய பாதங்கள் பின்பக்கமா திரும்பி இருந்துச்சு. அதே சமயம் அந்த பாதங்கள் தரையில பதியவே இல்லை. இதை கவனிச்ச விக்ரம அவளை கவனத்தை திசை திருப்புறதுக்காக டீயை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. பயத்தால நடுங்கி வியர்த்து போயிருந்த ஜானட் கைக்குட்டியால் அதோடைய முகத்தை தொடச்சிக்கிட்டு டீயை குடிக்க ஆரம்பிச்சா. ஒரே மடக்கில் அந்த டீயையும் குடிச்சு முடிச்சா. மாலினியோட பாதங்கள் தான் அவளுடைய பயத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து சீக்கிரம் போகணும் அப்படின்னு ஜானட் நினைச்சபடியே எழுந்தபடியே அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், சரி யாரையாவது இரவில் அனுப்பி வை, நான் வந்து எல்லாத்தையும் பார்க்குறேன், இது எல்லாமே ரகசியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லினாரு விக்ரம நம்பூதிரி. அதை கேட்டுட்டு வேகமாக அங்கேருந்து ஜானட் புறப்பட்டா. அன்னைக்கு இரவு உணவு முடிச்சுட்டு பாலச்சந்திரனும் தேவியானியும் வெறந்தால வந்து உட்காந்தாங்க. தேவியானி பேச ஆரம்பிச்சா. இன்னைக்கு பௌர்ணமி, 3ஆம் ஜாமத்துக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா. என்ன விசேஷம்? அங்கே நான் போன பிறகு சொல்கிறேனே, அது வரைக்கும் நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் படுக்கை அறைக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்கே போனதும் தனது வலது கையால் பாலச்சந்திரனுடைய நெற்றியை அவ தடவவும் அவன் அப்படியே தூங்கி போனான். 3ஆவது ஜாமத்தில் 2 பேரும் குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பினாங்க. கிளம்பும் போது பாலச்சந்திரன் தன்னுடைய கேமராவை கையில் எடுத்துக்கிட்டாரு. கோவிலுக்கு போனதும் வாங்க இந்த சிலைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா தேவியானி. 2 பேரும் கோயிலில் இருந்த யட்சி சிலைகளை பார்த்துக்கிட்டே வந்தாங்க. இவங்கெல்லாம் யார் யாரும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேணாமா அப்படின்னு தேவியானி கேட்கவும், இவங்கள நான் தெரிஞ்சுக்கிறதா? இதெல்லாம் சாதாரணமான கற்சிலைகள் தானே அப்படின்னு சொன்னான் பாலச்சந்திரன். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியபடியே முதல் சிலைக்கு பக்கத்தில் போய் நின்று தேவி பிரியை அப்படின்னு அழைச்சா. அப்போ அத்தியாயம் 18. பாலச்சந்திரனும் தேவியானியும் குளிச்சுட்டு திருக்கோயிலுக்கு போனாங்க. உள்ள நுழைஞ்சதும் தேவியானி பாலா கிட்ட கேட்டா, வாங்க அந்த யட்சிகளோட நிலைகளை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டான் பாலா. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாமா? இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாமே கற்சிலைகள் தானே. அப்படியா? அப்படின்னா அவைகளை பற்றி நீங்கள் நிச்சயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடதுபுறம் இருந்த அந்த 7 சிலைகளில் முதல் சிலைக்கு பக்கத்தில் போய் நின்று தேவப்பிரியை அப்படின்னு அழைச்சா. உடனே அந்த சிலை கண் திறந்து பார்த்துச்சு. உதடுகளை அசைச்சி தேவயானியை பார்த்து சிரிக்கவும் செஞ்சுது. இதை பாலாவால் நம்பவே முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. உண்மையிலே இது நிஜம்தானா இல்லை நம்ம கற்பனை பண்ணிக்கிறோமா அப்படின்னு அவன் மெய் மறந்து பார்க்க ஆரம்பிச்சான். அடுத்த சிலைக்கு பக்கத்தில் போய் நின்று காஞ்சனா அப்படின்னு அழைச்சா.
அது தலையை மட்டும் அசைச்சது. 3வது சிலைக்கு பக்கத்தில் போய் நின்று மந்தாகினி அப்படின்னு அழைச்சா. உடனே கால் கொலுசுடைய சத்தம் கேட்டுச்சு. பாலாவால் ஆர்வத்தை பொறுத்துக்கவே முடியல. தேவயானி இரு, இந்த 7 சிலைகளையும் நான் படம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி படம் எடுக்க ஆரம்பிச்சான். மீதம் இருந்த சிலைகளுடைய பேரை சொல்லி அழைச்சா தேவயானி. வலது பக்கம் இருந்த சிலைகளில் கடைசி சிலைக்கிட்ட வந்து நிற்கும் போது அங்கே 6 சிலை தான் இருந்துச்சு. 7வது சிலையை காணோம். இங்கே இருந்த இன்னொரு சிலை எங்கே அப்படின்னு பாலா கேட்க, அது எங்கேயாவது போயிருக்கும் அப்படின்னு சொன்னா தேவயானி. இல்லை, யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா? கோவில் பிரகாரத்தை சுத்தம் செய்யும் போது இது நடந்திருக்கலாம்ல அப்படின்னு பாலா மெதுவான குரலில் கேட்டான். இல்லை, இனிமே தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவயானி. ஏன்னு பாலா கேட்கவும், இது வரைக்கும் கவனிப்பாரே இல்லாமல் இந்த கோவில் கடந்துச்சு. இப்போது புது பொலிவோடு இருக்குது. அதனால் சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம். எப்படி பிடிக்காமல் போகும்? திருவிழாவில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்களே பாலா சொல்லவும், கோவிலை சுற்றி தென்னை மரங்கள், மாமரங்கள், விழா மரங்கள், அரச மரம்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தேவயானி கேட்க, பாலச்சந்திரன் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். சின்ன வயசுலேருந்து இந்த பக்கம் அதிகமாக வந்ததில்லை. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஆதாயத்தையும் நான் எடுத்ததும் இல்லை. வேற யாராவது அனுபவிக்கிறாங்க. அப்போது நான் சொன்னது சரிதானே? அப்போது உங்கள் மேலே விரோதம் பாராட்டக்கூடிய பெரிய மனுஷங்க இங்கே வரலாம்ல. எனக்கும் அதே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னா தேவயானி. அப்படின்னா உங்ககிட்ட கூட விரோதம் பாராட்டுவாங்களா அப்படின்னு கேட்டான் பாலா. என்ன எப்படி கேட்டுட்டீங்க? நான் வந்த பிறகுதான் இந்த கோயிலையே நீங்கள் புதுப்பிச்சிங்க. ஆமாம், அது உண்மைதான் அப்படின்னு பாலாவும் ஒத்துக்கிட்டான். 7வது சிலை இருந்த இடத்துல காலியாக இருந்த பகுதியை பாலா கிட்ட காட்டி, நான் வேணா அதில் நிற்கட்டுமா அப்படின்னு கேட்க, நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு பாலாவும் கேமராவை கையில் எடுத்தான். என்னையும் படம் பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டபடியே அந்த இடத்துல ஏறி நின்னா. நிச்சயமா, நான் எடுக்க போகிற இந்த படம் பத்திரிகையோட பக்கத்தில் வரணும் பாலா சொல்ல. சரி, நான் நிற்கிறேன்னு சொல்லி தேவயானி அந்த 7வது இடத்துல ஏறி நிற்க, பாலாவும் அதோட கேமராவை சரி செஞ்சுக்கிட்டு கேமராவோட வியூ பாயிண்ட் வழியாக பார்த்தான். பார்த்துட்டு, எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா, சிலைக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல அப்படின்னு சொல்லியபடியே படம் எடுக்க ஆரம்பித்தான். அதுவும் விதவிதமான கோலங்களில் பல படங்களை எடுத்துக்கிட்டான். போதுமா அப்படின்னு அவன் கேட்க, போதும் போதும்னு கேமராவை பெட்டிக்குள்ளே வச்சான். தேவயானி அந்த நிலப்பிடத்திலிருந்து கீழிறங்கி வந்தா. இந்த 6 சிலைகளோட சேர்த்து 7வது சிலையா இங்கே நிற்கலாம் தான் எனக்கு தோணுது. இந்த வார்த்தைகளை தேவயானி சொன்னதும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆனா பாலா. அப்படின்னா நானும் ஒரு சிலையாக மாறிடுவேன் அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னீங்க அப்படின்னு தேவயானி கேட்க, 2 தோள்களையும் குலுக்கிக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சான். ஆனால் அந்த வார்த்தையில கேட்டதும் தேவயானியோட கண்கள் கலங்கி போச்சு. அதை பாலா பார்த்ததும் கண்களை தொலைச்சி விட்டுட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லியபடியே அங்கேருந்து 2 பேரும் புறப்பட்டாங்க. ஆமாம், நாம் இப்போ இங்கே வர வேண்டிய அவசியம் என்னதான் வந்துச்சு பாலா கேட்டான். இன்னைக்கு பௌர்ணமி நாள். இப்படிப்பட்ட நாளில் இந்த அழகை நீங்கள் எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தேவயானி கேட்க, இல்லை, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்லை, இங்கே யாரும் நான் அழைச்சிட்டு வந்ததும் இல்லை, படம் எடுத்ததும் இல்லை, அதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னா தேவயானி. 2 பேரும் கோவிலை விட்டு நகர்ந்து நடக்க தொடங்கினதும் கோவிலில் கொஞ்சம் தூரத்துல இருந்து பாலமரத்துடைய மறைவில் விக்ரம நம்பூதிரி வெளியே வந்தார். கோவில் பிரகாரத்தில் நடந்த அவ்வளவையும் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். அவ ஏன் சிலையா சிலைகளோட சிலைகளாக போய் நின்னா அப்படின்ற கேள்வி அவருக்குள்ள பெருசாக எழ ஆரம்பிச்சது. மறுநாள் விக்ரம நம்பூதிரி மேலக்காவு மனைக்கு போய் பவத்ரதன் கிட்ட நாள் இரவு நடந்த எல்லா விஷயத்தையும் விவரமாக சொன்னார். இதை கேட்ட பவத்ர நம்பூதிரி ரொம்ப நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தார். பிறகு சொன்னார், அந்த கோவிலுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஆத்ம சம்பந்தம் இருக்கிறது தெரியுது. அது மட்டும் என்ன தெரிஞ்சிட்டோன்னா மேற்கொண்டு என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கலான்றத நாம் முடிவு பண்ணிடலாம். என் மனசில் ஒன்று தோணுது, அந்த யோசனையை நான் சொல்லவா? விக்ரமன் கேட்கவும், சொல்லு. 6 நிலைகளுக்கு பக்கத்தில் காலியான இடத்துல 7வது சிலையா அந்த பெண் ஏறி நின்னா. இது ஒரு விசித்திரமான காட்சி. அப்போ மற்ற சிலைகள் போல இவளும் காட்சி அளிச்சா. அப்போ நான் நினைச்சது சரிதான் அப்படின்னு சொன்னார் பவத்ரதன். அந்த பொண்ணு மனுஷ பிறவி இல்லை, அந்த சிலைகளில் ஒருத்தி தான் அவ. இதே போல பழைய சம்பவங்களும் இருக்குது அப்படின்னு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லி முடிச்சாரு. அந்த பொண்ணு சிலை தான் அப்படின்னு ஊர்ஜிதம் செஞ்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா விக்ரமன் கேள்வி கேட்க, சரி பார்க்கலாம், இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பவத்ரதன் தன்னோட அறைக்கு போய் காலிப்பிடத்துக்கு முன்னாடி இருந்த விபூதியை தன்னோட கை நிறைய அள்ளிட்டு வெளியே வந்தாரு. அந்த விபூதியை கொண்டு ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கினாரு. அதுக்கு நடுவே பவத்ரதன் உட்கார்ந்துக்கிட்டு பலக சோழலோட உதவியால ஜோசியமும் பார்த்தாரு. சந்தேகமே படாத,
நாம நினைச்சது சரிதான், காணாம போன 7வது சிலை அவதான், இனி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடவடிக்கையை எடுத்தாகணும். இதை கேட்டதும் விக்ரம நம்பூதிரிக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. தான் நினைச்சது போலவே காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த விஷயம் அவ்வளோ சீக்கிரம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காத, நாம ரொம்பவே சிரமப்பட வேண்டியதா இருக்கும். ஏன்னா சாதாரணமான யட்சியா இருந்தா நம்ம கைக்குள்ள சுலபமா கொண்டு வந்துட முடியும். ஆனா இது அப்சரஸ், அதனாலதான். அது எப்படி பார்க்கலாம், ஏதாவது ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சாகணும். என்னோட பெரிய தாத்தா ஒரு அப்சரஸை தான் பிடிக்குள்ள வச்சிருந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கான ஆதாரங்களும் வழிகளும் எங்காவது இருக்குதான்னு நான் தேடி பார்க்கிறேன். பவத்ரதன் இந்த வார்த்தைகளை சொன்னதும் விக்ரமனுக்குள்ள கொஞ்சம் திருப்தி ஏற்பட ஆரம்பிச்சது. விக்ரமா, நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும். அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனமா தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். இதுதான் இனி உன்னோட வேலை. பவத்ரதன் கட்டளையிடுற மாதிரி சொல்லவும் விக்ரம நம்பூதிரியும் சரின்னு ஏத்துக்கிட்டாரு. எப்படி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஆத்ம திருப்தியோட விக்ரம நம்பூதிரி அங்கிருந்து புறப்பட்டாரு. வழி நடுக விக்ரம நம்பூதிரி மனசுக்குள்ள வெவ்வேறு சந்தேகங்கள் உருவாக ஆரம்பிச்சுது. இதுக்கு முன்னாடி ஜோசியம் பார்த்தப்போ தோல்வி அடைஞ்ச இதே பவத்ரதன் இப்போ விபூதி வட்டத்துக்குள்ள உட்காந்து சரியா எப்படி ஜோசியம் பார்த்தாரு? சக்தி அந்த விபூதியில இருக்கா, இல்ல அவர்கிட்ட இருக்கா? இதோட மகிமை தான் என்ன? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பலமா சிந்திக்கவும் செஞ்சாரு. அடுத்த தடவை இதை பத்தி அவர்கிட்ட நேரடியாக கேட்டுடலாம் அப்படின்னு தீர்மானமும் பண்ணாரு. அதே நேரத்துல பாலச்சந்திரன் வீட்டுல தன்னுடைய டார்க் ரூம்ல புகைப்படங்களை கழுவிக்கிட்டு இருந்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே புகைப்படங்கள் ரொம்ப அழகா வந்திருந்தது. அதை டெவலப் செய்யலான்னு முற்பட்ட போது கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டுச்சு. திறந்து பார்த்தப்போ அங்க தேவயானி இருந்தா. ஏன் இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு கேட்டான் பாலா. மனசுக்குள்ள ஒரு சலனம். எனக்கு தூக்கம் வரல, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் நான் இங்க வந்தேன். என்ன விஷயம்? யாரும் என்னை தேடி வர மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. வெளியே பார்த்தபடியே அவ சொன்னா, நான் இந்த போட்டோ வேலைகளை முடிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம பேசலாம். இரவு நேரத்துல நம்ம கோயிலுக்கு போனப்போ நம்ம யாராவது பார்த்தாங்களா? அவ கேட்டா. இல்லையே, அந்த நேரத்துக்கு யாரங்க வர போறாங்க? நான் யாரை பத்தி கேட்கறேன்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த மந்திரவாதி பத்தி தான் கேட்கறேன். அவன் நம்ம 2 பேரையும் பின்தொடர்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது எப்படி? பாலா கேட்கவும் முதல் நாள் இரவு மேலக்காவு மலையில் நடந்த விஷயத்த தேவயானி பாலா கிட்ட விளக்கி சொன்னா. மேலக்காவு வீட்டில் இருக்கக்கூடிய பவத்ர நம்பூதிரி ரொம்ப மோசமான ஒரு மாந்திரிகன். அவன் என்னெல்லாம் விக்ரம நம்பூதிரி கிட்ட சொன்னான்றதையும் விளக்கமா எடுத்து சொன்னா. இதை கேட்டதும் சரி, இதுக்கு நாம என்ன செய்யணும் சொல்றேன். அந்த பவத்ரதன் ஜோசியம் பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்துல என்னால் அங்க போக முடியல. சரி கொஞ்சம் இந்த வேலைகளை நான் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடுறேன். அதன் பிறகு என்ன பண்ணலான்றத நம்ம முடிவு பண்ணுவோம்னு சொல்லி அவளை படுக்க அனுப்பிட்டு புகைப்படங்களை கவனிக்க ஆரம்பிச்சான் பாலா. முதல் நாள் இரவு தேவயானி சிலையை நின்னப்போ எடுத்த படத்தை டெவலப் பண்ணி பார்த்துட்டு பாலச்சந்திரன் அசந்தே போயிட்டான். அத்தியாயம் 19. பாலச்சந்திரன் ரொம்ப வியப்போட அந்த படத்தை மட்டுமே மறுபடியும் பார்த்துட்டு இருந்தான். அந்த சிலையில சித்திரங்கள் அற்புதமான பொருள் அவனோட கண்களுக்கு காட்சி அளிச்சுது. இங்க நான் பாக்குறது என்ன? பாலச்சந்திரன் யோசனையில ஆழ்ந்தான். தேவயானி அங்க சிலையா நின்னப்போ தேவயானி 3 விதமான பாவங்களை கொடுத்திருந்தா. ஆனா அங்க தேவயானியே இல்ல, சிலை மட்டும்தான் இருந்துச்சு. இதை பார்த்ததும் பாலச்சந்திரன் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சங்கடம். இந்த படத்தை நான் எப்படி வார இதழுக்கு கொடுப்பேன்? மன உளைச்சலோட டாக்டர் ரூமை விட்டு வெளியே வந்தான் பாலச்சந்திரன். படுக்கையில போய் படுக்க போனப்போ மேஜைக்கு மேல இருந்த விளக்கு வெளிச்சத்துல தேவயானிய பார்த்தான். ஆனா தேவயானி ஏதோ ஒரு யோசனை இல்ல, வீட்டோட உத்தரத்தை பார்த்தபடி இருந்தா. தேவயானி அப்படின்னு அழைச்சான். அவ பாலா பக்கம் திரும்பினா. நான் எடுத்த புகைப்படங்கள்ல நீயாவே இல்ல, வெறும் கற்சிலையா தான் இருக்க. ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொன்னா தேவயானி. தேவயானி, நீ சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு கேட்டான் பாலா. நானா இருந்து ஏதாவது ஒரு வார இதழுடைய அட்டப்படத்துல வந்தேன்னா நான் பல விளைவுகளை, அதுவும் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருந்திருக்கும். அதோட பாலா கூட நான் இருக்க முடியாமலும் போயிடும். ஏன் அப்படின்னு மறுபடியும் கேட்டா. பாலா வேற எதுவும் கேட்கக்கூடாது, நான் சொல்றத மட்டும்தான் நம்பணும். இந்த வார்த்தைகள் தேவயானி கிட்ட இருந்து வரவும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. தற்போதைக்கு இந்த சிலையை பத்தி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு பாலா மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சான். ஆனாலும் அவனால சில கேள்விகளை கேட்காம இருக்க முடியல. தேவயானி, இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு காரணம் உன் அப்பா கிட்ட நீ படிச்ச அந்த மாந்திரிக சக்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப யோசனையில ஆழ்ந்தபடி படுத்திருந்த? ஆனா அதுக்கு தேவயானி நேரடியா பதில் சொல்லாம, அது ஏன்னு எனக்கே தெரியல. முதல்ல மேலக்காவு இல்லத்துக்கு போகணும். அவங்க பயன்படுத்த திருநீர் எப்படிப்பட்டது, அது எங்கிருந்து வந்துச்சு நான் தெரிஞ்சுக்கணும். தேல், சிலந்தி, விஷமுள்ள தவளைகள்
இது எல்லாத்தையும் போட்டு புளிய மரத்தை விறக கொண்டு ஹோமம் நடத்தி அதுல கிடைச்ச சாம்பலை தான் திருநீரா தன்னை சுத்தி போட்டிருக்காரு. பவத்திர நம்பூதிரிக்கு தெரியாமலேயே அதோட சக்தியை இல்லாம நாம செஞ்சாகணும். இதை சொல்லிட்டு தேவயானி மறுபடியும் யோசனையில ஆழ்ந்தா. அதுக்கு நாம என்ன செய்யணும்? புண்ணிய வசனம் செஞ்சா போதும். அதுக்கு முதல்ல நம்ம கோயிலுக்கு போய் பூஜை எல்லாத்தையும் செய்யணும். பூஜை செய்யப்பட்ட தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு மந்திரவாதியோட வீட்டுக்கு போகணும். அவர் வீட்டோட பூஜை அறையில ஒரு தனி அறை இருக்கு. அதை திறந்தோன்னா அதுல காளியோட படம் இருக்கும். அந்த படத்துக்கு கீழே தட்டுல தான் அந்த விபூதி வைக்கப்பட்டிருக்கும். அந்த விபூதிக்கு மேல இந்த நீரை தெளிச்சிடணும். அவ்வளவுதான். சரி, நாம எப்ப அங்க போக போறோம் அப்படின்னு கேட்டான் பாலா. மந்திரவாதி இல்லாத நேரத்துல தான் நாம அங்க போக போறோம். நடு ராத்திரியில யட்சி கோவில்ல பூஜை செய்ய அவர் போவாரு. அந்த நேரத்துல நீங்க அங்க போகணும். கூட நானும் வருவேன். நாளைக்கு இரவு நம்ம போயே ஆகணும் தேவயானி சொன்னா. கட்டாயம் போகலான்னு பாலாவும் உறுதி கொடுத்தான். சரி, நீங்க விளக்க அணைங்க தேவயானி சொல்லவும் பாலா அதை உடனே செஞ்சான். கட்டில வந்து படுத்ததும் அப்படியே தூங்கியும் போனான். மறுநாள் காலையில பாலாவுக்கு ஒரு நாளிதழில இருந்து போன் வந்துச்சு. அவங்களுடைய வார இதழ் பத்திரிக்கைக்கு அட்டப்படத்துல போறதுக்கு வித்தியாசமான ஒரு புகைப்படம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த இதழில் கோவில்களை பற்றிய தகவல்கள் தான் அந்த வாரம் அதிகமாக இடம்பெற்றிருந்தது. அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு அட்டப்படம் தேவைன்றதுதான் அவங்களுடைய கோரிக்கை. பாலச்சந்திரன் தேவயானி எடுத்த அந்த படங்களை கொடுக்க முடிவு பண்ணான். அதை நேரடியாக கொண்டு போய் குடிக்கிறதுக்காக அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கும் போனான். பத்திரிக்கை ஆசிரியர் இந்த படங்களை பார்த்தாரு. ஆசிரியரோட பேரு சேதுநாத். எல்லா படங்களையும் நிதானமாக பார்த்தாரு. பார்த்துட்டு, பாலா, எல்லா படங்களும் அழகா இருக்கு, இதுல ஒரு சிலைக்கு மட்டும் உயிர் இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்டுட்டு அந்த போட்டோ எடுத்து பாலா கிட்ட காட்டினாரு. அந்த போட்டோ தேவயானிய பாலா எடுத்த போட்டோ. அதுக்கு பாலா சிரிச்சுக்கிட்டு, அந்த சிலை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. அப்போ அட்டப்படம் இதுதான் அப்படின்னு ஆசிரியர் முடிவை பண்ணிட்டாரு. எல்லா படங்களையும் பார்த்துட்டீங்களா அப்படின்னு பாலா கேட்க, பார்த்துட்டேன், எனக்கு இதுதான் வேணும், நான் இதை மட்டும் அட்டப்படமா பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில 2500 பணத்தையும் எடுத்து பாலா கிட்ட கொடுத்தாரு. பாலா வாங்கிக்கிட்டு வர வழியில தேவயானிக்காக ஒரு அழகான பட்டுப்புடவையும் வாங்கினான். இல்லத்துக்குள்ள நுழைஞ்சான். போட்டோக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, அவனுக்கு பிடிச்சிருந்ததா? வரிசையா பல கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சா தேவயானி. அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாம தேவயானி சிரிச்சா. சிரிச்சுட்டு, இன்னைக்கு இரவு நம்ம நம்பூதிரி வீட்டுக்கு போக வேணாமா? கட்டாயம் நாம் போய் தான் ஆகணும். அன்னைக்கு இரவு 2 பேரும் கோவில் குளத்துல குடிச்சிட்டு ஒரு சொம்புல அந்த நீரை எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ள போனாங்க. பாலா பூஜை செய்ய ஆரம்பிச்சான். அதே சமயத்துல தேவயானி தூரம் இருந்த பாலமரத்து அடியில போய் நின்னா. அங்கிருந்து பார்த்தா அப்சரஸ் கோவில் நல்லாவே தெரியும். கோவில பார்த்துக்கிட்டே இருந்தப்போ தேவயானியோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. தேவயானி, நீ அழுகிறியா? பாலமரத்தோட உயரத்துல இருந்து யாரோ கேட்டாங்க. யார் அது? தேவயானி கேட்டா. நான் தான், சிவப்பிரியா. என்னை இங்க ஆணி அடிச்சு பந்தனம் செஞ்சு வச்சிருக்காங்க. எனக்கு நீ விமோசனம் கொடுத்தினா நான் உன் கூடவே இல்லத்துக்கு வரேன், உனக்கு உதவியா இருப்பேன். சரி, உனக்கு நான் விமோசனம் தரேன். ஆனா என் கூட நீ இப்போ வராத, நாளைக்கு காலையில வா, அது போதும். ஆமா, உன்னை இங்க பந்தனம் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா தேவயானி. அந்த துஷ்டன் விக்ரம நம்பூதிரி தான். தேவயானி பாலமரத்து அடியில நின்று கொஞ்சம் உயரம் இருந்த ஆணியை தன்னோட கைகளை நீட்டி உயரமாக்கி அதை பிடிச்சி உலுக்கி எடுத்தா. சிவப்பிரியாவுக்கு விடுதலை கிடைச்சது. அவளும் தேவயானியோட சிநேகிதி தான். அதே சமயம் தேவயானி அப்படின்னு பாலச்சந்திரனுடைய குரல் கேட்கவும் சிவப்பிரியா கிட்ட பாலா அழைக்கிறத சொல்லிட்டு அங்கிருந்து விடைபெற முயற்சி பண்ணா. அதுக்குள்ள சிவப்பிரியா கேட்டா, யாரு பாலா? அவன் என்னோட உயிர் தோழன். கையில செம்போட வந்த பாலா தேவயானை பார்த்து, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்க 2 பேரும் அங்கிருந்து நேரா பவத்ரதனுடைய மனைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அங்க போனதும் தேவயானி தான் கதவை திறந்தா. பாலா உள்ள பார்த்தான். பூஜை அறையில உள்ள அலமாரியில காளியோட படம் இருந்துச்சு. அதுக்கு கீழே தட்டு நிறைய விபூதியும் இருந்துச்சு. தட்டு எடுத்து கீழே வச்சு அந்த புனித நீரை அது மேல தெளிக்க சொன்னா தேவயானி. அவனும் அப்படியே செஞ்சான். பிறகு அந்த விபூதி எடுத்து வெளியே கூட்டிட்டு அடுப்புல இருந்த சாதாரணமான சாம்பலை எடுத்து தட்டுல வைக்க சொன்னா. அதையும் அப்படியே செஞ்சு முடிச்சான். வேலை கச்சிதமா முடிஞ்ச பிறகு 2 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. 2 நாளுக்கு பிறகு சதாசிவ நாயரோட இளைய மகனான பிரபாகர் பட்டணத்துல இருந்து வந்திருந்தான். அவன் கையில ஒரு வார இதழ் இருந்துச்சு. அப்பா, இத பாத்தீங்களா? இந்த சிலைகள் நம்மூர் கோவில் சிலைகள் தானே அப்படின்னு அவன் காட்டிய அந்த இதழுடைய அட்டப்படத்துல கோவில் சிலைகளோட படங்கள் வெளியாகி இருந்தது. அதை பார்த்ததும், அட ஆமா,
இது நம்ம கோவில் சிலைகள் தானே, விசித்திரமா இருக்கே அப்படின்னு சொன்னாரு சதாசிவம். பிரபாகரன் அந்த இதழை அப்பா கிட்ட காட்டிட்டு அதை கொண்டு போய் குடும்ப ஜோசியர்கிட்ட காட்டினா. அதை பார்த்து அவரும் வியப்படைஞ்சாரு. நம்ம 2 பேரும் இப்பவே அந்த கோயிலுக்கு போய் அந்த சிலைகளை பார்த்துட்டு அப்படியே மார்த்தாண்ட மந்திரவாதியும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. 2 பேருமா புறப்பட்டு கோவிலுக்கு போனாங்க. அட்டப்படத்துல சிலை வெளியாகி இருந்த அந்த பத்திரிக்கை அன்னைக்கு அமோகமா விற்பனையாகிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் அட்டப்படத்துல இருந்த அந்த சிலையோட அழகுதான். அன்னைக்கு சாயந்தரம் பாலச்சந்திரன் கிளப் மீட்டிங்காக போனா. அங்க அவனுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைச்சது. அந்த அட்டப்படம் அழகா இருந்ததுக்கு அது மட்டும் காரணம் இல்ல, இன்னொரு காரணமும் இருந்துச்சு. அத்தியாயம் 20. பாலச்சந்திரன், நீங்க வேற எதையும் மனசு நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை டாக்டர் ரவீந்திரனுடைய கிரகப்பிரவேசம். அதை நல்ல முறை நடத்தணும் அப்படின்னு சொன்னாரு சீமோன். அவர் ஒரு ஃபேமஸான டாக்டரும் கூட. அதுக்காக நான் போட்டோஸ் எடுக்கணுமா? இல்ல அந்த வேலைகள்லாம் இல்ல, நீங்க லயன்ஸ் கிளப்புடைய மெம்பர் ஆனீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு மெம்பரான மோகன்ராஜ் பாலாவுக்கு இங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியவே இல்லை. ரொம்பவே குழப்பமா தான் இருந்துச்சு. டாக்டர் ரவீந்திரன் ஆரம்பிச்சாரு. நானே சொல்றேன், அன்னைக்கு சாயந்தரம் ஒரு கலை நிகழ்ச்சி இருக்குது. அது ஒரு முக்கியமான நாட்டிய நிகழ்ச்சி. அதுல நடனம் தெரிஞ்ச மெம்பருடைய மனைவிகள் தான் கலந்துக்கிறாங்க. என் மனைவியும் அதுல அடக்கம். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு டின்னர் இருக்கும். டின்னர் முடிச்சு ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மிஸ்ஸஸ் பாலச்சந்திரனுடைய நாட்டிய நிகழ்ச்சி நடக்கும். இந்த வார்த்தைகளை டாக்டர் ரவீந்திரன் சொன்னதும் பாலச்சந்திரன் முடியாதுன்னு சொல்ல முடியாத ஒரு நிலையில இருந்தான். முடியாதுன்னு எப்படி சொல்றது, இதை ஏத்துக்கலாமா இல்ல வேணாமா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு மன போராட்டம் ஆரம்பிச்சது. ஏற்கனவே கலாச்சார சங்கத்துல தேவியானி நாட்டியமும் ஆடி இருக்கா. பின்னணி வாத்தியக்காரங்களும் பாடகர்களும் சினிமா உலகத்தை சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் எதுக்காகவே சென்னையில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு இன்னொரு அங்கத்தினர் சொன்னாரு. அப்போ நிகழ்ச்சி நாளைக்கு மறுநாள் தானே, நான் தேவயானி கிட்ட கேட்டு சொல்றேன். இது பெண்கள் விஷயமாச்சு, அவகிட்ட கேட்க வேணாமா அப்படின்னு சொன்னாரு பாலச்சந்திரன். நாளைக்கு மதியானம் இன்விடேஷன் அனுப்பி வச்சிடறேன். எதுக்கும் நான் இப்பவே தேவயானி கிட்ட கேட்டுறேனே. பாலா போனை எடுத்தான். தேவயானி கிட்ட பேசி விவரத்தை சொல்லவும் ஆரம்பிச்சான். அவளும் அதுக்கு அனுமதி வழங்கினா. இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொன்னவும் டாக்டர் பாலாவுக்கு நன்றி சொன்னாங்க. பாலா வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ தேவியானி ரொம்ப மும்முரமா வீட்டோட தோட்டத்தை சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தா. வீடு சுத்தமா பெருக்கப்பட்டு வாயில இருந்த புல் பூண்டு எல்லாமே அகற்றப்பட்டு இருந்தது. இந்த வேலைகள் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சது சிவப்பிரியா. அவ காலையிலேயே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. சிவப்பிரியாவை சாரதான்ற பேர்ல பாலாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சா தேவியானி. சாரதா நல்லாவே சமைப்பா. பிறகு தேவியானை கேட்டா, ரொம்ப பிரபலமான ஆட்கள்லாம் அந்த விழாவுக்கு வருவாங்க போல இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? தேவியானிக்கு பயமா என்ன? இல்ல யாராவது போட்டிக்கு அழைச்சிருவாங்கன்னு நினைக்கிறியா? யார அழைச்சா என்னங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன யோசிக்கிற? இல்ல, நான் அதை பத்தி யோசிக்கல. யாராவது என்னை ஏமாத்திருவாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்குள்ள இருக்கு. உடனே தேவியானி இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பத்தி பாலாவுக்கு ஞாபகப்படுத்தினா. அதுக்கெல்லாம் கோயில் தெய்வங்கள் நிச்சயம் பரிகாரம் செய்வாங்க அப்படின்னு பாலா சொல்லவும், நானும் அப்படிதான் நம்புறேன் அப்படின்னு சொன்ன தேவியானி. தேவி இருக்கக்கூடிய வடதிசையை பார்த்து அந்த வார்த்தைகளை சொன்னா. டாக்டருடைய கிரகப்பிரவேசத்துக்கான அழைப்புதல் பாலச்சந்திரன் கைக்கு வந்து சேர்ந்துச்சு. அதே போல அந்த இன்விடேஷன் சதாசிவம் வீட்டுக்கும் மாதங்குட்டி மூலமா வந்து சேர்ந்துச்சு. அந்த இன்விடேஷன்ல கிரகப்பிரவேசத்துக்கு அடுத்தது பிரதானமா போடப்பட்டிருந்தது தேவியானியோட நாட்டியத்தை பத்தி தான். அதை பார்த்ததும், டே மாதவா, எப்படியாவது அந்த நிகழ்ச்சியை நம்ம கலைச்சே ஆகணும் சதாசிவன் நாயர் சொன்னாரு. அது என்ன சாதாரண விஷயமா? அது நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்டான் மாதவன். இது எல்லாத்தையும் பிரபாகரன் கேட்டுக்கிட்டே தான் இருந்தான். முதல்ல அங்கத்தினருடைய மனைவிகள்லாம் நாட்டியம் ஆடுவாங்க. அதன் பிறகு உணவு. அதுக்கப்புறம் தான் தம்புராட்டி மேடைக்கு வருவா. சரி, அங்க மது வகைகள்லாம் பரிமாறப்படுமா அப்படின்னு இன்னொரு பையனான ராகுல் கேட்டான். நிச்சயம் அங்க மது இல்லாம மட்டும் இருக்கவே இருக்காது. நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை தானே? ராகுல் கேட்டான். சதாசிவன் நாயர் மனசுல அந்த நாட்டியத்தை நடத்தவே விடக்கூடாது அப்படின்னு தீர்மானமே பண்ணி வச்சிருந்தாரு. சதாசிவம் பிரபாகரனை கூப்பிட்டு, ஜோஷியரை கூட்டிக்கிட்டு முதல்ல போய் அந்த மந்திரவாதியை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அவனும் ஒத்துக்கிட்டான். முடிஞ்ச வரைக்கும் அவரை இங்க அழைச்சிட்டு வந்தா ரொம்பவே நல்லது. அவரை மாதவன்குட்டியோட அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம். இது நல்ல யோசனை தான், ராகுல் சொன்னா. பிரபாகரன் உடனே ஜோஷியர் வீட்டுக்கு புறப்பட்டான். டாக்டர் ரவீந்திரனுடைய வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக டாக்டர் சிவதாஸ், ஜானட், ஆஸ்பத்திரியில் இருந்த அனைவருக்கும் இன்விடேஷன்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இன்விடேஷனை பார்த்துட்டு ஜானட் டாக்டர் சிவதாஸ் கிட்ட மெதுவா சொன்னா, இந்த தேவியானி தான் சுஜிதாவோட பிரேத உடல். அந்த உடலை உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கெல்லாம் நிச்சயம் ஆபத்து இருக்குது. எதுக்கும் நான் அவளை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு சிவதாஸ். டாக்டரோட வீட்டு கிரகப்பிரவேசம் வெள்ளிக்கிழமை காலையில் நடந்து முடிஞ்சிடும்.
அதன் பிறகு ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல விருந்தும் நாட்டிய நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல அந்த தேவயானி நாட்டியம் ஆட போறா, அங்க நீங்க நிச்சயம் அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன ஜானட். அதே சமயம் ஜோஷியனும் பிரபாகரனும் மந்திரவாதி மார்த்தாண்டனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. தேவயானியை பார்க்கணும்னு மார்த்தாண்டன் சொல்லி விட்டு இருந்தான். மதியம் 2 மணிலிருந்து நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பிறகு 1 மணி நேரம் நடனம். அதை தொடர்ந்து 4 மணிக்கு தான் தேவயானியோட நாட்டியம். 5:30 மணிக்கு பாலச்சந்திரன் கோயிலுக்கு போகணும், ஏன்னா அன்னைக்கு துர்காஷ்டமி. கூடவே தேவயானியும் போயாகணும். நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றா ஆரம்பமாக ஆரம்பிச்சது. முதல் நடனமே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து நடந்த எல்லா நடனங்களும் சிறப்பா அமைஞ்சது. உணவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வரவழைக்கப்பட்டிருந்தது. எல்லாருக்கும் விருந்து பரிமாறப்பட்டுச்சு. விருந்து பரிமாற வந்த நபர்ல ஒருத்தனை பிரபாகரன் தன் கையில போட்டு வச்சுக்கிட்டான். அவனை வச்சு அந்த நாட்டியத்தை கெடுக்கிறதுக்கான பல ஏற்பாடுகளை பிரபாகரன் பண்ணி வச்சிருந்தான். தேவயானி மேக்கப் அறையில மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு துணையா ஜானட்டும் ஹாஸ்டல்ல இருந்து வந்த இன்னொரு பெண்மணி இருந்தாங்க. தேவயானிக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய நபருக்கு ஜானட் ஏற்கனவே பணம் கொடுத்து வச்சிருந்தா. பின்னணி வாத்தியக்காரங்க தேவயானி இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடிய பானங்கள்ல மயக்க மருந்து கலக்கப்பட்டு தயாரா இருந்துச்சு. அதை சாப்பிட்ட சில நிமிஷங்கள்லயே வேலை செய்யற மாதிரிதான் சிவதாஸ் சில மாத்திரைகளை கொடுத்திருந்தாரு. உணவு சாப்பிட்ட பிறகு எல்லாரும் வந்து ஆடிட்டோரியத்துல உட்கார்ந்தாங்க. மந்திரவாதி மார்த்தாண்டனும் பிரபாகரனும் 3வது வரிசையில வந்து உட்காந்துக்கிட்டாங்க. மெதுவா திரைசில உயர்ந்துச்சு. அலங்கார விளக்குகள் ஒளி வீச தங்க நிற பட்டாடையை உடுத்திக்கிட்டு அழகு தேவதையா தேவயானி மேடைக்கு வந்து நின்னா. வாத்திய கோஷ்டியோட சங்கீதம் ஆரம்பமாச்சு. நாட்டியம் ஆரம்பிச்சு 2 நிமிஷம் கூட முடியல. வாத்தியக்காரர்கள் எதுவுமே பண்ண முடியாம ஒவ்வொருத்தரா துவண்டு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா தேவயானி கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. வாத்தியக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாத்தியங்கள் மேலேயே ஒவ்வொருத்தரா மயங்கி விழுந்துகிட்டு இருந்தாங்க. தேவயானிக்கு உடனே விஷயம் புரிஞ்சிருச்சு. அவன் மனசுல அம்மனுக்கு வேண்டுதலும் ஆரம்பமாச்சு. உடனே கார்மேகங்கள்லாம் திரண்டு வர மாதிரி மேடைக்கு பின்னாடி இருந்து வாத்திய இசைகள் முழங்க ஆரம்பிச்சுது. தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்து நடனம் ஆடுற மாதிரியே தேவயானி நாட்டியத்தை ஆரம்பிச்சா. அவளுடைய பரதநாட்டியத்துல ஒரு பிழை கூட காண முடியாத அளவுக்கு நேர்த்தியா இருந்துச்சு. வாத்தியக்காரர்கள் பல பேர் மேடைக்கு பின்னாடி உட்காந்து வாசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு புகை மண்டலம் மாதிரி மேடைக்கு பின்னாடி தோண ஆரம்பிச்சது. இது ஏதோ ஒரு புது வகையான ஒளி அமைப்பா இருக்குமோ அப்படின்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொடுத்த மயக்க மருந்து ஏன் இன்னும் வேலை செய்யல அப்படின்னு ஜானட்டும் சிவதாஸை பார்த்தா. இது என்ன விசித்திரம் அப்படின்னு மார்த்தாண்ட வியந்து போய் பிரபாகரனை பார்த்தா. இவங்களை தவிர மீதி எல்லாருமே அந்த நாட்டியத்தையும் இசையையும் ரொம்ப ஆனந்தமா ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர் ரவீந்திரனும் பாலச்சந்திரனும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா மேடையில அந்த மாதிரி அமைப்பே இல்லை. மண்டபத்துல இருந்த அனைவருக்குமே ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு தேவயானி ரொம்ப பிரமாதமா நேர்த்தியா நாட்டியத்தை ஆடிக்கிட்டு இருந்தா. இதனால அங்கிருந்த அநேக பேர் மெய் மறந்து நாட்டியத்தை ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாட்டிய நிகழ்ச்சி முடிஞ்சதும் தேவயானி அறைக்கு வந்து மேக்கப்பை கழிச்சிட்டு பாலச்சந்திரன் பக்கத்துல வந்து நின்னா. உடனே கோயிலுக்கு போயாகணும், புறப்படுங்க அப்படின்னு சொன்னா. பாலச்சந்திரன் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை அங்கிருந்து வேகமா எடுத்துக்கிட்டு 2 பேருமா கிளம்பினாங்க. டாக்டர் சிவதாசும் ஜேனட்டும் மேடைக்கு பின்னாடி போய் பார்த்தப்போ அங்க இருந்த வாத்தியக்காரங்க எல்லாமே மயங்கி போய் கிடந்தாங்க. இவங்க எல்லாம் மயங்கி போய் கிடக்குறாங்கன்னா தேவயானி ஆடும்போது நாம கேட்ட இசை எங்க இருந்து வந்துச்சு, யார் இதை இசைச்சாங்க அப்படின்னு புரியாம ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. சிவதாசும் ஜேனட்டும் பிரபாகரனையும் மார்த்தாண்டனையும் ஜேனட்டுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு ரவீந்திரன். ஜேனட் நாட்டியத்தை படம் எடுத்ததா அவங்க கிட்ட சொன்னா. உடனே மார்த்தாண்ட அந்த படத்தை எனக்கு அனுப்புங்க, அவளை நெருப்பு ஜுவாலியாக்கிடுறேன் அப்படின்னு மார்த்தாண்ட வாக்குறுதியும் கொடுத்தாரு. அதை நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஜேனட் அங்கிருந்து வேகமா புறப்பட்டா. அத்தியாயம் 21. ஜேனட் ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்ததும் கலை விழாவில் போட்டோ எடுத்த போட்டோகிராஃபரை போன்ல கான்டாக்ட் பண்ணா. அவன் அந்த நபருக்கு ஏற்கனவே ஒரு உத்தரவையும் போட்டிருந்தா. அதாவது அந்த போட்டோகிராஃபர் தேவயானியை மட்டும்தான் போட்டோ எடுக்கணும், மற்ற எந்த நிகழ்ச்சிகளையும் போட்டோ எடுக்க தேவையில்லைன்னு ஏற்கனவே நிறைய பணமும் கொடுத்திருந்தா. அன்னைக்கு பாலச்சந்திரன் அங்க எந்த படத்தையும் எடுக்கவே இல்லை. போன்ல அந்த போட்டோகிராஃபரை ஜேனட் கான்டாக்ட் பண்ணும் போது நான் இப்போ டார்க் ரூம்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த போட்டோகிராஃபர். அப்படின்னா தேவயானியோட போட்டோஸை முதல்ல எனக்கு பிரிண்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா. போட்டோகிராஃபரான ஜான் தேவயானியோட படங்களை முதல்ல பிரிண்ட் போட ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எடுத்து பார்த்தப்போ அதுல ஒரு கற்சலைக்கு அலங்காரம் பண்ணி ஆட அனுபவிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, எல்லா படங்களும் அதே போலதான் இருந்துச்சு. அதே சமயத்துல தேவயானி பாலச்சந்திரனோட மார்புல தலை வச்சு படுத்திருந்தா. பாலா கொஞ்சம் எழுந்துருங்களேன் அப்படின்னு பயத்தோட கூப்பிட்டா. ஏன், என்னாச்சு
டாக்டர் ஏற்பாடு செஞ்சிருந்த அந்த போட்டோகிராஃபரை உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். அவளுடைய ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்குது. ஏன் அவளை பதட்டமாக கேட்குற அப்படின்னு கேட்டான் பாலா. நான் நாட்டியம் ஆடிட்டு இருக்கும் போது அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன மட்டும்தான் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாரு. அந்த ஃபோட்டோவும் நெகட்டிவ்ஸும் எனக்கு வேணும். அது வேறு யார் கைக்கும் போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா பல சிக்கல்களை நான் சந்திக்க நேரிடும் அப்படின்னு கொஞ்சம் பயந்தபடியே சொல்லவும், சரி இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதலை சொல்லிட்டு பாலச்சந்திரன் ஜானை சந்திக்க கிளம்புனா. நேராக அவனை வீட்டுக்கே போனான். பாலச்சந்திரன் தான் வீட்டுக்கு வந்ததை பார்த்ததும் ஜான் கொஞ்சம் அதிர்ந்து போனான். பிறகு நாட்டியத்தை பற்றி பேச ஆரம்பித்தான். பாலா, நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு நாட்டியத்தை பார்த்ததே இல்லை. இப்படிப்பட்ட மனைவி உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சா அப்படின்னு கேட்டதும், வடக்க இருக்கக்கூடிய அத்தை வீட்டுக்கு போனப்போ நான் அவளை சந்தித்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது, கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான் பாலா. நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டக்காரர் தான். 2 பேருமா காஃபி சாப்பிட்டுட்டு டார்க் ரூமுக்கு போய் ஜான் எடுத்த ஃபோட்டோஸையும் நெகட்டிவ்ஸையும் எடுத்து பார்த்தான். அதில் தேவியானி பயப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதை தான் கைகளில் எடுத்துக்கிட்டு, இந்த ஃபோட்டோஸையும் நெகட்டிவ்ஸையும் நான் எடுத்துக்கிறேன், இதை தேவியானி கேட்டா அப்படின்னு பாலா சொல்லவும், டாக்டர் கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னு கேட்டான். படம் எதுவும் சரியா வரலன்னு சொல்லிடு. சரி, இந்த ஃபோட்டோவை டாக்டர்ஸ் கிட்ட கொடுத்தா என்ன பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபோட்டோஸ் டாக்டர் கைக்கு போன பிரச்சனை இல்லை, மற்றவங்க கைக்கு போனாதான் பிரச்சனை அப்படின்னு பாலா சொல்லவும், எதுவுமே புரியாம ஜான் கொஞ்சம் குழம்பி தான் போனான். ஜான் குழம்பி போனதை பார்த்ததும் அவனை சமாதானப்படுத்தணுமேன்றதுக்காக பாலா வேற ஒரு பொய்யும் சொன்னான். நான் இந்த தேவியானியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் அவள் வீட்டாருக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கல. இனிமே கூட அவளை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. யார் கண்ணிலையாவது அவள் பட்டுட்டானா பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஜான் அதை அப்படியே நம்பிட்டான். ஆனாலும் அடுத்த கேள்வியும் கேட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு பொது மேடையில் அவங்கள நாட்டியம் ஆடுறதுக்கு ஏன் அனுமதிச்சிங்க? நம்ம கிளப்ல இந்த டாக்டர்ஸ் கொஞ்சம் விரும்பி கேட்டதுனால தான் அதுக்கு நான் அனுமதிச்சேன். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே டார்க் ரூம்லேருந்து ஒரு எலி ஒரு ஃபோட்டோவோட பிரதியை வாயில கவிக்கிட்டு கொஞ்சமாக திறந்திருந்த கதவு வழியாக வெளியே வந்துச்சு. ஜானும் பாலச்சந்திரனும் அது கவனிக்கும் போதே அது வெளியே குதிச்சு புதற்குள்ளே ஓடி போய் மறைஞ்சிருச்சு. ஜான் அதை துரத்திக்கிட்டே ஓடினா. பிறகு அது அகப்படாம சங்கடத்தோட திரும்பி வந்தான். பாலச்சந்திரனுக்கு தேவியானியே அவ்வளோ பயந்தான்றதுக்கான அர்த்தம் இப்பதான் புரியவும் ஆரம்பிச்சுது. அதன் பிறகு மற்ற போட்டோக்களையும் நெகட்டிவ்களையும் எடுத்துக்கிட்டு பாலா அங்கிருந்து புறப்பட்டான். வீட்டோட வாயில்ல தேவியானி பாலாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. பாலா உள்ள வந்ததும் ஆவலோட அவகிட்ட போய் நின்னா. பாலா படுக்கறைக்குள்ள நுழைஞ்சதும் தான் பையில இருந்த போட்டோக்களை எடுத்து அவகிட்ட ஒவ்வொன்றா கொடுத்தான். அதை வேக வேகமாக வாங்கி பார்த்தாவ, இதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்லையே அப்படின்னு கேட்டா. அது எப்படி உனக்கு தெரியும்? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு கொஞ்சம் கோபமாக தான் பதில் சொன்னான். இதுக்கு மேலே அவகிட்ட மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஜானோட வீட்டில் நடந்த விஷயத்த அப்படியே சொல்லி முடித்தான் பாலா. தேவியானி எது நடக்கக்கூடாதுன்னு பயந்தாலோ அது நடந்துருச்சு. டார்க் ரூம்ல இருந்து ஃபோட்டோ காப்பி ஒன்று வாயில கவ்விக்கிட்ட ஓடுன எலி நேராக போனது சதாசிவ நாயரோடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு தான். அங்கே தான் மந்திரவாதி மார்த்தாண்டன் தங்கி இருந்தாரு. மார்த்தாண்டம் முன்னாடி போய் அந்த எலி நின்றுச்சு. தான் வாயில இருந்த ஃபோட்டோவை அவரை முன்னாடி போட்டுச்சு. அங்கேருந்து வெளியே ஓடின எலி கொஞ்சம் தூரம் போனதும் மயங்கி விழுந்து இறந்தும் போச்சு. தனக்கு முன்னாடி கிடந்த ஃபோட்டோவை மார்த்தாண்டன் கையில் எடுத்து பார்த்தாரு. இவ ரொம்பவே கெட்டிக்காரி தான். இவ மனுஷ பெண்ணே கிடையாது. இவ ஒரு கந்தர்வ பெண். இந்த வார்த்தைகளை பக்கத்திலே இருந்த பிரபாகரனும் காதல வாங்கிட்டான். இதை எப்படி இருந்தாலும் சரி பண்ணி தான் ஆகணும். எனக்கு கொஞ்சம் களிமண் தேவை. அதுக்கு பிறகு என்னென்ன தேவைன்றதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த பக்கம் யாரும் வராமல் பார்த்துக்கோ. ஒரு சிதையில் வைக்கிறதுக்கு தேவையான விறகுகள் மற்ற பொருட்கள்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு மந்திரவாதி மாத்தாண்ட சொல்லவும், கூடவே இந்த ஜோஷியன் அதுக்குள்ள களிமண்ணை கொண்டு வந்து ஒரு பலகை மேலே வச்சான். தேவியானியோட ஃபோட்டோவை பார்த்தபடியே அந்த களிமண்ணை பதுமையாக மாற்ற ஆரம்பிச்சாரு மந்திரவாதி மார்த்தாண்ட. இருள் மெதுவாக சூழ ஆரம்பிச்சது. ஒருத்தர் இறந்த பிறகு செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றா துரிதமாக செய்யப்பட்டுச்சு. அதே சமயத்தில் தேவியானி வீட்டில் தனியாக தான் இருந்தா. சுவரோரமாக சாஞ்சபடி உக்காண்டிருந்தவ திடுக்கிட்டு எழுந்தா. பயம் அவளை பிடிச்சிக்கிச்சு. பாலா அப்படின்னு சத்தமாக கூப்பிட்டு பார்த்தா. ஆனால் பாலா அப்போ வீட்டில் இல்லை. ஏதோ ஒரு ஆபத்து தனக்கு வரப்போகுதுன்னு ஒரு பயத்தால இங்க அங்கு நடக்கவும் ஆரம்பிச்சா. பாலா இன்னும் வரவே இல்லையேன்னு அவ மனசு புலம்ப ஆரம்பிச்சது. அதே சமயத்துல விக்ரமனும் பவத்ரதனும் இன்னொரு வேலைக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கோவில்ல அப்சர சிலைகளோட கந்தர்வ சிலை இருக்கிறது தெரியுமா அப்படின்னு பவத்ரதன் விக்ரமன்கிட்ட கேட்டாரு. தெரியும். அந்த கந்தர்வனுடைய கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு பவத்ரதன் கேட்டதும், சிலை இருக்கிறது தெரியும், ஆனா
அந்த கந்தர்வனுடைய பூர்வ சரித்திரம் எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டதும் இல்லை. சரி, அந்த கதையை நான் சொல்கிறேன், நீ கேளு அப்படின்னு கதையை சொல்ல ஆரம்பித்தார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கந்தர்வன் இருந்த கோவிலுக்கு பூஜைகள் எல்லாமே சிறப்பாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே இருந்த இந்த அப்சரஸை அந்த கந்தர்வன் தன் வசப்படுத்த முயற்சி பண்ணா. ஆனால் அவளுக்கு இவன் மேலே ஈடுபாடே கிடையாது. காரணம், அவள் கடுமையான தேவியோட பக்த. காலப்போக்கில் பூஜைகள் எல்லாமே முடங்கி போச்சு. பவித்ரதன் சொல்லிட்டு இருக்கும் போதே விக்ரமன் குறுக்கிட்டு, ஆமா அந்த அப்சரஸ் யாரு அப்படின்னு கேட்டான். சந்தேகப்பட வேணாம், அந்த பெண் தான் தேவயானி. அப்படின்னா அந்த கந்தர்வனை எழுப்பிடலாமா? ஆமா, அதுதான் பரிகாரம் அப்படின்னு சொன்னாரு பவித்ரதன். அவனுக்கு நல்ல முறையில் பூஜை செஞ்சு மகிழ்ச்சி அடைய வச்சு அவனுக்கு சக்தி தரணும். அந்த கந்தர்வனுக்கு நாம செய்ய வேண்டியது கன்னியா பூஜை. யாகத்தை 3ஆம் ஜாமத்துல தான் செய்யணும். அப்போ ஒரு கன்னிகையை யாகத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். அப்பதான் அந்த கந்தர்வன் அந்த பெண் கிட்ட வருவான், அவளை ஆலிங்கனம் செய்வான். அப்போதான் அவனுக்கு சக்தி வரும். அவனுடைய அடுத்த லட்சியம் அப்சரஸா இருக்கும். அதன் பிறகு அப்சரஸுக்கு விடுதலை கிடையாது. நாம ஜெயிச்சிடலாம். அப்படின்னா நாளைக்கு ராகு காலத்துக்கு பிறகு நம்ம வேலையை தொடங்கலாம். சரி, நான் இப்ப கிளம்புறேன், நாளைக்கு சரியான நேரத்துல இங்க வந்து சேர்றேன்னு சொல்லிட்டு விக்ரம அங்கிருந்து வேகமா புறப்பட்டான். அதே சமயம் மார்த்தாண்ட தேவயானியோட களிமண் சிலையை செஞ்சு முடிச்சிருந்தான். அடுத்த நடவடிக்கைகளையும் செய்ய ஆரம்பிச்சான். அத்தியாயம் 22. பாலமரத்தாடியில சுமார் 6 அடிக்கு ஒரு குழியை தோண்டி தயாரா வச்சிருந்தாரு மார்த்தாண்டன். அந்த குழியில தான் களிமண்ணால செய்யப்பட்ட தேவியானோட உருவத்தை பத்திரமா கீழே இறக்கி வைக்கணும். மார்த்தாண்டன் சொன்னபடி ராகுலும் பிரபாகரனும் தான் அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சிருந்தாங்க. இன்னும் சரியா 1 மணி நேரத்துல சில மாந்திரிக வேலைகள் மட்டும் பாக்கி இருக்கு. அதன் பிறகு இந்த களிமண் உருவத்தை வரட்டியால மூடி குழிக்குள்ள இறக்கணும். மார்த்தாண்டன் பிரபாகரனை பார்த்து, இதெல்லாம் ஒழுங்கா செஞ்சு முடிச்ச பிறகு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்டாரு. இந்த சமயம் மோட்டார் சைக்கிள்ல பாலச்சந்திரன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவனுடைய வரவுக்காக தேவயானி காத்துக்கிட்டு இருந்தா. அவருடைய முகத்துல கலவரம் தேங்கி நின்னுச்சு. வந்ததுமே, பாலா சீக்கிரமா என் கூட வாங்க, எங்க எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நேரா கோவிலுக்கு தான் போனா. வேகமா கோவிலோட படிக்கட்டுல ஏறினா. அவருடைய கால்கள் தரையில படவே இல்லை. கிட்டத்தட்ட அவ ஓடிதான் ஏறினா. அங்கிருந்து நாகதேவதைக்கு முன்னாடி போய் நின்னா. தேவி, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அழுது வேண்டிக்கிட்டா. தன்னுடைய ஆடைகள் முழுசையும் களைஞ்சிட்டு பிறந்த மேனியா தேவி முன்னாடி நின்று கைகளை நீட்டி கெஞ்ச ஆரம்பிச்சா. உடனே அந்த இடத்துல இருந்து 2 சர்ப்பங்கள் வெளிப்பட்டு நீட்டினோட கைகள்ல விஷத்தை கக்க ஆரம்பிச்சது. கை நிறைய சேர்ந்த விஷத்தை தன்னுடைய உடல் முழுக்க பூசிக்கவும் ஆரம்பிச்சா. அதே சமயம் மார்த்தாண்டன் களிமண் உருவத்தை எரிக்கிறதுக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சாரு. 3 பந்தங்கள் தயார் செய்யப்பட்டிருந்தது. சிதையை கீழே இறக்கி பத்திரமா வச்சாங்க. நெய்ல ஊற வச்ச மரக்கட்டைகள் வேகமா எரிய ஆரம்பிச்சது. தீநாக்குகள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல அதுல இருந்து ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. விஷம் கலந்த அந்த துர்வாசனை ராகுலையும் பிரபாகரனையும் பலமா தாக்கவும் அவங்க அங்கேயே மயங்கி விழுந்தாங்க. இதை கவனிச்ச ஜோஷியன் ஓடி போய் வீட்டுக்குள்ள புகுந்து கதவை மூடிக்கிட்டான். பாலமரத்துல இருந்த பறவைகள் ஒன்றின் பின் ஒன்றா மயங்கி விழ ஆரம்பிச்சது. கோவில்ல தேவயானி பண்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்த பாலா ஆச்சரியப்பட்டு நடுங்கி போய் நின்றுட்டு இருந்தான். தேவயானியோட உடம்புல இருந்து நீல நிற தீ ஜுவாலையா வெளிப்பட்டு கடுமையான வெப்பம் அங்க உருவாச்சு. இதை பயந்தபடியே பார்த்துட்டு இருந்த பாலா பயத்துல தேவயானோட பேரை சத்தமா சொல்லவும் ஆரம்பிச்சான் பாலச்சந்திரன். அந்த சத்தம் ஆகாயத்தையே தொட்டுச்சு. அதே சமயம் சிதை எரிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல எங்கிருந்தும் அந்த சுழல் காற்று பலமா சுழண்டடிக்க ஆரம்பிச்சது. காற்றோட வேகத்துல அந்த பாலமரத்தோட கிளைகள் முறிஞ்சி கீழே விழ ஆரம்பிச்சது. அதுல இருந்து பறவைகள்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு வான்ல எழுந்து பறக்க ஆரம்பிச்சது. பறவைகள் எழுப்பின அந்த பயங்கர சத்தம் வானம் முழுக்க எதிரொலிக்கவும் ஆரம்பிச்சது. தேவயானி உடம்புல எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நெருப்பு ஜுவாலைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதன் பிறகு தேவயானி நேரா குளத்துக்கு போய் நிம்மதியா குளிச்சா. பாலா அவருடைய ஆடைகளை கொண்டு வந்து கொடுக்கவும் அதை உடுத்திக்கிட்டா. ஆடைகளை உடுத்திக்கிட்ட பிறகு நேரா அம்பிகைக்கு முன்னாடி வந்து நின்று கை கூப்பி வணங்கி, தாயே நீ என்னை காப்பாத்திட்ட அப்படின்னு கண்ணீர் மல்க நன்றியும் சொன்னா. அங்கிருந்து 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது பாலா நடந்த விஷயத்த அப்படியே மறந்துருங்க, இதை பத்தி யார்கிட்டையும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னா. அந்த கொடூரமான காட்சியை என்னால மறக்க முடியுமான்னு தெரியல, நான் மறக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னான் பாலா. பரவாயில்ல, இதனால எனக்கு எந்த ஆபத்தும் நேரவே இல்லை. படுக்கையில தேவயானி வழக்கம் போல பாலச்சந்திரனுடைய மார்புல சாஞ்சுக்கிட்டா. 2 பேரும் அன்னைக்கு நிம்மதியா தூங்கினாங்க. மறுநாள் காலையில ரொம்ப சந்தோஷமா தூங்கி எழுந்தாரு சதாசிவ நாயர்.
தன்னுடைய எதிராளி எரிஞ்சு சாம்பலாகி இருப்பா அப்படின்னு நம்பினாரு. மாதவன் குட்டி அழைச்சி, எங்க யாரையுமே காணோம், தூங்கிட்டு இருக்காங்களான்னு பாரு, தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எழுப்பி விடு அப்படின்னு சொல்லவும் மாதவன் குட்டி படுக்கை அறைக்கு போய் பார்த்தான். அங்க யாருமே இல்லை. பின்னாடி இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வா அப்படின்னு வேலையாள் ஒருத்தங்கிட்ட சொல்லி அனுப்பின மாதவன் குட்டி. அங்க போய் பார்த்ததுமே கூட அவங்க யாருமே கண்ணில் படவே இல்லை. ஆனா மந்திரவாதி மார்த்தாண்டம் மட்டும் வாயில் பக்கமா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அவரை எழுப்ப வேணும்னு நினைச்ச மாதவன் குட்டி எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தான். எங்கேயுமே பிரபாகரனையும் ராகுலையும் பார்க்கவே முடியல. பிறகு மாதவன் குட்டி வீட்டு தோட்டத்துக்கு பக்கம் வந்தான். கொஞ்ச தூரம் வந்த பிறகு பாலமரத்துக்கு கீழே சிதைக்குழி தெரிஞ்சது. அதுக்கு கொஞ்சம் தூரத்திலேயே ராகுலும் பிரபாகரனும் படுத்து கிடந்தாங்க. மாதவன் கூப்பிட்டு பார்த்தோம், அவங்க எழுந்திருக்கவே இல்லை. அவங்க முகத்துல தண்ணீர் அடிக்கவும் பிரபாகரன் கண்களை திறந்தான். அதுவும் ரொம்ப சிரமப்பட்டதான் கண்களை விழிச்சான். அதே போல ராகுலும் எழுந்திருப்பான் அப்படின்னு மாதவன் குட்டி நினைச்சான். ஆனா ராகுலுடைய உடல் முழுசும் நீல நிறமாக இருந்துச்சு. மூக்குல கை வச்சு பார்த்தப்போ அவனுக்கு சுவாசமே இல்லை. அதே சமயத்துல மந்திரவாதி மார்த்தாண்டனும் நடக்க முடியாம தட்டு தடுமாறி அங்க வந்து நின்னாரு. என்னாச்சு? மந்திரவாதி மார்த்தாண்டன் கேட்கவும் என்னாச்சுன்னே தெரியல, எவ்வளவு எழுப்பையும் எழுந்திருக்கவே மாட்டாங்கிறான், சுவாசமே இல்லை அப்படின்னு நான் குழறிபடி சொன்னான். ஆனா மார்த்தாண்டன் எந்த உணர்ச்சியும் வெளியே காட்டிக்காம சிதை எறிஞ்ச இடத்துக்கு போனான். அங்க தேவயானோட பொம்மை செஞ்சு வச்சபடியே இருந்துச்சு. கொஞ்சம் கூட சிதையவே இல்லை. மார்த்தாண்டனும் மாதவன் குட்டியும் சேர்ந்து பிரபாகரனை கைத்தாங்களை எழுப்பி நிறுத்தினாங்க. ராகுல் பிணமாக இருந்தான். அதை பார்த்ததுமே மார்த்தாண்டன் அவன் இறந்துட்டான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தினான். மாதவன் குட்டி மார்த்தாண்டங்கிட்ட அவனுடைய உடம்பு ஏன் நீல நிறமா மாறி இருக்கு அப்படின்னு கேட்டான். மாதவன் குட்டி கேட்ட கேள்விக்கு மார்த்தாண்டனால பதிலே சொல்ல முடியல. ராகுலுடைய கைகளை மட்டுமே பார்த்தான். என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு மாதவன் மறுபடியும் கேட்கவும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சிதைக்கு நான் தீ மூட்டினப்போ அதுல இருந்து ஒரு துர்வாசனை கிளம்புச்சு. அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஏதோ விஷக்காற்று அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுன்னு மார்த்தாண்டன் சொன்னான். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு வைத்தியர் இருக்காரு, நான் வேணா அவரை போய் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு மாதவன் குட்டி கேட்கவும், அழைக்கலாம், ஆனா ஏற்கனவே ராகுல் இறந்து போயிட்டான். வைத்தியர் வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ராகுலுடைய பணம் இங்கேயே இருக்கக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு மார்த்தாண்டன் சொல்லவும் அடுத்த கட்ட வேலைகளில் இறங்க ஆரம்பித்தான் மாதவன் குட்டி. சதாசிவம் ரொம்ப சந்தோஷத்தோட காஃபியை குடிச்சிட்டு வாசலில் உட்காந்துருந்தாரு. அப்போது ராகுலை சுமந்துக்கிட்டு மாதவனும் மார்த்தாண்டனும் நொண்டியபடியே வரதை பார்த்ததும், டேய் அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு பதறியபடியே கேட்கவும், என்னெல்லாமோ நடந்துருச்சுப்பா அப்படின்னு மாதவன் குட்டி தழுதழுத்தபடி சொன்னான். அங்கேருந்து வேலைக்காரங்க பப்புவை கூப்பிட்டு உடனே விஷக்கடி வைத்தியரை வர சொல்லி அனுப்பினாங்க. 20 நிமிஷத்தில் வைத்தியருடைய வண்டி வந்து சேர்ந்துச்சு. வந்ததுமே, சங்குனி அவனுக்கு என்னாச்சுன்னு பாருடா அப்படின்னு அவனோட காலை வருடி விட்டபடியே சொன்னாரு. கூடவே உடம்புல இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது அப்படின்னும் சதாசிவ நாயர் சொல்லவும் சங்குனி வேகமா ராகுலை பரிசோதனை பண்ணி பார்த்தாரு. அப்போ காலில் சில நீல நரம்புகள் நீவியும் பார்த்தாரு. இது சர்ப்பத்தோட விஷம்தான். ஆனா சர்ப்பம் தீர்னதுக்கான அடையாளமே இல்லை. அதே போலதான் பிரபாகரனுடைய உடம்புலையும் கடி அடையாளம் எதுவுமே இல்லை. அப்படின்னா ஏதாவது ஒரு விஷப்பாம்பு அந்த நெருப்புல சிக்கி மடிஞ்சிருக்கலாம். பிறகு வைத்தியர் சில மாத்திரைகளை எடுத்து நாயர் கையில கொடுத்து, இந்த மாத்திரைகளை 3 வேளையும் வேப்பிலை சாப்பிட்ற கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, டேய் ராகுலுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டாரு சதாசிவம். அவரு இறந்துட்டாரு அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திட்டு தான் சங்குனி அங்கிருந்து கிளம்பினாரு. மார்த்தாண்ட முகத்துல சந்தேகத்தோட நிழல் அலையா மோத ஆரம்பிச்சது. அங்கிருந்து நேரா தேவயானுடைய களிமண் சிலையை போய் பார்த்தாரு. அங்க அவரை பார்த்தப்போ ஒரு விசித்திரமான காட்சி. அதை மார்த்தாண்டன் இப்பதான் கவனிச்சாரு. அதை பார்த்ததும் பயத்தால நடுங்க ஆரம்பிச்சாரு. அவரையும் அறியாம அவருடைய கால்கள் 2 அடி பின்னாடி எடுத்து வச்சுது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.